முந்தல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கட்டைக்காடு கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஊத்துக்குழி கிராமமே இது. இந்த கிராமத்தில் மின்சார வசதி இல்லாமையினால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக அப்பகுதி மக்கள் அங்கலாய்கின்றனர். காடு நிறைந்த பகுதியில் வாழும் இக்கிராம மக்கள் மின்சார வசதியின்மையால் இரவு நேரங்களில் நடமாடுவதில் சிரமங்களுக்குள்ளாவதாக குறிப்பிடுகின்றனர். மாணவர்கள் இரவு நேரங்களில் கல்வி கற்க முடியாத சூழ்நிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கின்றனர். பக்கத்தில் கரண்ட் இல்லை, எங்களுக்கு எப்படியும் கூடிய அளவில் இந்த கரண்ட் எடுத்துதாங்க. மக்க பகுதியில் எல்லாம் கரண்ட் இருக்குது, எங்களோட பகுதியில் கரண்ட் இல்லை. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. அதால் எப்படினாலும் எடுத்து தரத்துக்கு பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு மெத்த உதவியாக இருக்கும், நன்றியாக இருக்கும். பட்டக்காடு ஊத்துக்குழி கிராமத்தில் மின்சாரம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். இங்கே 25 வருடம் காலமாக மின்சாரமே வருவது இல்லை. இதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு வியாதி வருத்தங்கள் வந்தால் லாம்புகளை வச்சுட்டு படுத்த பாடு. அதால் வேண்டிய அளவில் மின்சாரத்தை எங்களுக்கு தந்துதமாறு வேண்டிய உதவியை கடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே ஊத்துக்குழி கிராமத்திற்கு மின்சார வசதியினை பெற்றுக் கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? வடமேல் மாகாண மின்சக்தி அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. பாலியகுட பகுதியில் இன்று பிற்பகல் சிலர் மேற்கொண்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாலியகுட அசோகராம வீதியை சேர்ந்த மெரில் பெர்னாண்டோ என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் தலுகம பிரதேசத்தில் இன்று பிற்பகல் பொதுமக்கள் முன்னிலையில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் இரும்புகளை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரை தாக்கியவர்கள் பின்னர் அவரை தூண் ஒன்றுடன் கட்டியுள்ளதாக போலீசார் கூறினர். இது தொடர்பில் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தாக்குதலுக்கு இலக்கானவரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர்களை இனம் காண்பதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக சேலமர்வின் மற்றும் ஒரு கட்டம் ஹொரணை டான் ஃபேட்ரிக் வித்யாலயத்தில் நேற்று நடைபெற்றது. மாணவர்களின் ஊடகத்துறைசார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் ஊடக செயலமர்வு ஹொரணை டான் ஃபேட்ரிக் வித்யாலயத்திலும் நடைபெற்றது. இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவிற்கு சிறந்த வரவேற்பளிக்கப்பட்டது. நவீன தொழில்நுட்ப முறைகளை செயற்படுத்தல் தொடர்பில் புதிய அனுபவங்களை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. කාලීන අවශ්‍යතාවයක් වන මේ මාධ්‍ය අධ්‍යාපනය පිළිබඳ காலத்தின் தேவைக்கேற்றவாறு ஊடகத்துறை தொடர்பில் எனது பாடசாலை மாணவர்களுக்கு செயன்முறை ரீதியில் விளக்கமளிக்கப்பட்டமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மிகவும் முக்கியமானதொன்றாகும். ඉතා වැදගත් මේ වැඩසටහනක් කියන එක අපි හැමෝටම අද දින අවබෝධ වුණා. இலங்கையின் இசைத்துறையில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி உள்நாட்டு வெளிநாட்டு ரசிகர்களின் மனம் கவர்ந்த பழம்பெரும் பாடகர் விஷாரத WD அமரதேவ இன்று தனது 85வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 85வது பிறந்தநாளை கொண்டாடும் WD அமரதேவவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நோக்கில் இன்று முற்பகல் முதல் பலர் அவரின் வீட்டிற்கு வருகை தந்திருந்தனர். விவகார அமைச்சர் TB ஏகநாயக்க உள்ளிட்ட கலைஞர்கள் எவ்வாறு வாழ்த்து தெரிவித்தனர். வாழ்த்துவதற்கு வருகை தந்தவர்களை தனது இசையால் இன்பத்தில் ஆழ்த்துவதற்கும் WD அமரதேவ தவறவில்லை. ஆயிரத்து 1927 ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி பிறந்த அவர் 6 பேர் கொண்ட குடும்பத்தின் இளைய மகனாவார். சிறுவயது முதல் இசைத்துறையில் நாட்டம் கொண்ட அவர் சர்வதேச அரங்கிலும் யோலித்து இலங்கைக்கு பெருமை சேர்த்த கலைஞராகவும் விளங்குகின்றார். பல திரையிசை பாடல்களையும் அவர் பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். எம்மவர்களின் தொன்மை வாய்ந்த வாழ்வியல் தத்துவங்களை அர்த்தப்படுத்திய மகான்கள் போற்றுதற்குரியவர்கள். தமது அர்ப்பணிப்பு மற்றும் சேவையால் வரலாற்றில் தமக்கென தனித்துவமான இடத்தை பெற்றுக்கொண்ட இந்த மகோன்னத மாணவர்களை நினைவு கூறுவது காலத்தின் தேவையாகும்.
சைவத்தையும் தமிழையும் தனது இரு கண்களாக போற்றிய ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலரை நினைவுகூரும் நிகழ்வொன்று மட்டக்களப்பு மயிலம்பாவெளியில் இன்று நடைபெற்றது. இந்து சமய கலாசார திணைக்களம், நாவலர் இந்து இளைஞர் மன்றம் மற்றும் நாவலர் அறநெறி பாடசாலை ஆகியன இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. நாவலர் குருபூசையை முன்னிட்டு மயிலாம்பாவெளி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளை அடுத்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனையடுத்து நடைபெற்ற ஊர்வலத்தில் பெருந்திரளான சிறார்கள் கலந்து கொண்டனர். காலத்தால் அழியாத காவியமாய் நிலைத்திருக்கும் இவ்வாறானவர்களை போற்றுவது வரவேற்கத்தக்கதாகும். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.